திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. வருகின்ற அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விக்கிரவாண்டியில் தனது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் முதல் மாநாட்டை நடத்த இருக்கிறார் விஜய். இந்த ஆண்டின் துவக்கமே தளபதி விஜயின் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் மிகுந்த ஆண்டாகவே தொடங்கியது. காரணம், தான் அரசியலில் களமிறங்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து தன்னுடைய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் அறிவிப்பை வெளியிட்டார் தளபதி விஜய். உண்மையில் அவர் எடுத்த அந்த முடிவு பலர் எதிர்பார்த்ததுதான் என்றாலும் கூட யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை முன்வைத்தார் தளபதி விஜய். அதுதான், அவர் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள 2 திரைப்பட பணிகளை முடித்த பிறகு தன்னுடைய கலை பயணத்திலிருந்து முற்றிலும் விலகி முழுநேர அரசியல் தலைவராக பயணிக்க உள்ளதாக அவர் வெளியிட்ட அறிவிப்பு. தனது தாவேகா கட்சியின் பொதுச் செயலாளராக தனக்கு வலதுகரமாக செயல்பட்டு வந்த புசி ஆனந்தை தளபதி விஜய் நியமித்துள்ள நிலையில் மாநாட்டிற்கான பந்தக்கால் நடும் விழா நேற்று நடைபெற்றது. 3 மதங்களையும் ஒன்றிணைத்து சம்பிரதாயங்களை கடைபிடித்து நடத்தப்பட்டது. ஏற்கனவே இந்த மாநாட்டில் பங்கேற்க வரும் தங்களுடைய கட்சியினருக்கு தேவையான அறிவுரைகளை தொடர்ச்சியாக அக்கட்சி வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது. சினிமா உலகில் இருந்து மட்டுமல்லாமல் ஏற்கனவே அரசியல் களத்தில் இருந்தும் பல முக்கிய தலைவர்கள் தளபதி விஜய்க்கு தங்களுடைய வரவேற்புகளை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் மற்றும் நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் ஆகிய இருவரும் தமிழக வெற்றிக் கழக கட்சித் தலைவர் விஜய்க்கு தங்களுடைய வரவேற்புகளை பெரிய அளவில் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பாஜக தலைவரும் மூத்த அரசியல் தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். இன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்க பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் விஜயின் அரசியல் வருகை குறித்தும் இனி அவர் திரைப்படங்களில் நடிக்க மாட்டார் என்று அறிவித்திருப்பது குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதற்கு தளபதி விஜய் இந்த திரைப்படம் தான் தன்னுடைய கடைசி திரைப்படம் என்று சொல்லுவதை தண்ணீரில் தான் எழுத வேண்டும். அவர் அரசியலுக்கு வந்துவிட்டார் என்பது மகிழ்ச்சிதான். ஆனால் இதுதான் அவருடைய கடைசி படமா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. இவர்கள் சொல்வதையெல்லாம் நாம் தண்ணீரில் தான் எழுதி வைக்க வேண்டும். மாநாட்டை பொறுத்தவரை அதை அவர் சிறப்பாக நடத்தி விடுவார். அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. காரணம், சினிமா துறையினருக்கு எப்பொழுதுமே ஒரு கூட்டம் கூடும். மக்கள் சினிமாவுக்கு வருவது போல அந்த மாநாட்டிற்கும் வந்து விடுவார்கள். ஆனால் அவர் அரசியலில் எப்படி செயல்படுகிறார் என்பது இனிதான் தெரியும் என்று கூறியிருக்கிறார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.